நீ எனக்காக காத்திரு, நான் உனக்காக காத்திருப்பேன். நீ வேறு ஒருவனையும் சாராதபடி எனக்காக காத்திரு. வசனம் வாசிங்க. 3வது அதிகாரம் 3வது வசனம். ஓசியா 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1லிருந்து 3 முடிய வாசிங்க. பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவனும் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரீயை நேசித்துக்கொள் என்று சொன்னார். அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளி காசுக்கும் 1.5 கலம் வாற்கோதுமைக்கும் கொண்டு அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றேன். எனக்காக நீ காத்திரு, ஒருவனையும் சேராமல் உலகமோ மாம்சமோ பாவமோ பிசாசோ மரணமோ வாதாளமோ ஒன்றையும் நீ சார்ந்திராமல் உன்னதத்தை மாத்து நோக்கி, என் மனவாளா நீர் எப்படி வருவீர்? என் நேசமே நீ எப்படி வருவீர்? என் ஆத்துமா உமது நேசத்தால் கரைந்து தொய்ந்து போயிற்று. காத்திருக்கிறார். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். என் நேசரை கண்டீர்களா? என் நேசரை கண்டீர்களா? கண்டது உண்டானால் உன் மனவாட்சியானவள் மிகுந்த வேதனையோடு இருக்கிறாள் என்பதை அறிவி. 3ஆம் அதிகாரம் 1 முதல் வாசி. ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்ம நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்ம நேசரை தேடுவேன் என்றேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள். என் ஆத்ம நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்ம நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தன் ஆத்தும நேசரை தேடி காத்து கொண்டிருக்கிறாள். 1ஆம் வசனத்தின்படி உன்னதமான 3:1 இரா காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடி நான் அவரை காணவில்லை. சுகஜீவிதம், நல்ல மெத்தையில படுத்துக்கிட்டு ஜெபிக்கிறது, சுகஜீவிதம் செய்து கொண்டு ஐஸ்வர்யத்தை நம்பி நான் அதற்காக உழைத்து உன்னதமான நேசரை பறித்துக் கொள்ள அர்ப்பணிக்காமல் மெத்தையில் படுத்துக்கொண்ட ஐஸ்வர்யா சொல், நீ சம்பரமாய் பூமியிலே வாழ்ந்தாய் என்று அவர் சொன்னார். பாருங்க, ஐஸ்வர்யவான் அக்கினி வேகப்படுது. லாசருவோ பருக்களால் நிறைந்தவனாய், நீ ஆகாரம் புசித்து போட்ட இலையில் இருந்தவள் அவன் எடுத்து தன் பசி ஆற்றி கொண்டானே. ஆனால் இவளோ சுக ஜீவிதத்தை உடையவளாய் வாழ்ந்து கொண்டு நேசரை தேடுகிறாள், காண முடியவில்லை. ஆவிக்குற மண்டலமே, மனவாடி சபையே, நீ சுக ஜீவிதம் பண்ணி இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து உன்னதமான தேவனை தேடுகிறேன் என்ற பெயரில் போர்வையை போர்த்தி கொண்டு ஒரு மாய்மானமான கிறிஸ்தவனாய், ஒரு பண்டிகை கிறிஸ்தவனாய் வாழ்ந்தால் உன் நேசரை ஒருபோதும் கண்டடைய முடியாது. இவளோ இரா காலங்களில் என் படுக்கையிலே, அவள் படுக்கையிலே மெத்தையிலே தூங்கிக் கொண்டு என் ஆத்தும நேசரை தேடுகிறாள். அவளுடைய ஆத்தும நேசரை தேடுகிறாள், காண முடியல. 2வது, நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களை திரிந்து என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் காணவில்லை. ஊர் உலகம், சொந்த பந்தம், தெருக்கள், சந்துகள் என்றால் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களோடு உறவாடக்கூடிய அவருடைய உற்றார்கள் உறவினர்களுடைய உறவை போதுமென்று எண்ணி அந்த நிலையிலே உலகத்தார் உறவினர்கள் ஓடுகிற வாழ்க்கைக்கு ஒத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நாங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப என்ன சொல்றாங்க? எனக்கு தகப்பனும் தாயும் சகோதரன் சகோதரி யார்? என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே எனக்கு தாயும் தகப்பனும் சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறான். என் நாமத்தின் நிமித்தமாய்
இந்த பூமியிலே எவைகளை வெறுத்தானோ அவைகளுக்கு இரட்டிப்பாய் சீயோனிலே நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இவளோ நகரத்தில் உள்ள சொந்த பந்தம், தெருக்களில் சந்துகளில் இருக்கிற சொந்த பந்தத்தோடு ஐக்கியத்தை வைத்துக் கொண்டு இவளுக்கு நகரத்தை விட விரும்பவில்லை, வீட்டை விட விரும்பவில்லை, சொந்த பந்தத்தை உலக வாழ்க்கை விடவும் முடியல. இந்த நிலையிலேயே நானும் இயேசுவின் வரைக்கும் ஆயத்தமாகிறேன். என்ன நிலையிலே தேடுகிறாள்? உலகத்தோடு ஒட்டிய வாழ்க்கையோடு ஆத்தும நேசரை தேடுகிறாள், காண முடியவில்லை. மூன்றாவது, நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள், என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். நான் அவர்களை விட்டு அங்கேயும் காவலாளிகள் மூலமாய் ஆத்தும நேசரை அவனுக்கு காண்பிக்க முடியவில்லை. காரணம், காவலாளர்கள், ஜாமக்காரர்கள், எக்காலம் ஊதுகிறவர்கள் நாட்களிலே வயிற்று பிழைப்புக்கு அடுத்த காவலாளர்களாய் ஊழியக்காரர்களாய் இருக்கிறார்கள். உன்னதமான தேவனுடைய வருகை குறித்த சத்தியங்களை தேவ ஜனங்களுக்கு அறிவித்து மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படுகிற நீதிமான்களாக அவர்களை ஆயத்தப்படுத்தாமல் வெறும் காவலாளிகளாய், வெறும் ஊழியக்காரர்களாய், ஒரு பைபிள் கிடைச்சா போதும் தங்களை பாஸ்டர் என்று அறிவித்துக் கொள்கிறவர்களாய், கூட்டம் சேர்ந்தா போதும், காணிக்கப்பட்டு நிறைந்தால் போதும், நாங்களும் காவலாளிகள், நாங்கள் ஊழியக்காரர்கள். அன்பான கர்த்தருடைய ஊழியர்களே, எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள் தயவுகூர்ந்து வாசித்து பாருங்க. 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆபத்து வருகிறது என்பதை காவற்காரன் அறிந்தும் அதை ஜனங்களுக்கு எச்சரிக்காவிட்டால் ஜனங்கள் பாவத்திலே சாகவே சாவார்கள். அவருடைய ரத்தப்படியோ உன்னிடத்தில் கேட்பேன் என்று சொல்லுகிறார். இங்கே அப்படிப்பட்ட காவலாளி ஆகிய சபையில் ஊழியர்கள் இவரிடத்து போய் சத்தியம் இங்கு இருந்தால்தானே கிடைக்கும், வெளிச்சம் இருந்தால்தானே அந்த வெளிச்சத்தில் நடக்க முடியும். இருள் சூழ்ந்த சபைகளாய் இம்மைக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள செய்ய ஜெபிக்கிற, உபதேசிக்கிற, பிரசங்கிக்கிற, செழிப்பான உபதேசங்களை உபதேசிக்கிற காவல்காரத்தில் என் மனவாளன் இயேசு எப்போ வருவார், எங்கே வருவார், இரவு நேரத்திலோ இயேசுவை நான் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம்? நேசரோடு உறவாடக்கூடிய காவலாளிகள், ஜாமக்காரர்கள், ஒருபோது உறங்காத ஆத்துமாக்களுக்கு குரானாதிபதியாய் ஒப்புவித்துக் கொண்ட காவற்காரர்கள், தேவனுடைய சரீரமான சபையானவர்கள், தேவன் வாசப்படுகிற அந்த வாசஸ்தலமான ஆலயத்தின் ஊழியக்காரர் இடத்தில் சென்று கேட்டால் உன்னதமான தேவனுடைய ரகசியம் அவருக்கு அறிவிக்கப்படும். அவர் பிரசன்னமாகலை அவர் நமக்கு அந்த நாளில் அறிவிப்பார். வேதம் சொல்லுகிறது அல்லவா, இன்னைக்கு ஆவிக்குரிய மண்டலத்திலே ஏசப்பா வருவது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் பிரசன்னமாக அந்த நாளை தேவன் தம்முடைய காலங்களில் நமக்கு அறிவிப்பார் என்று சோத்திரம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15வது வசனம் 14-15 வாசிக்கலாம். அந்த பிரசன்னமாகுதலை எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தியு பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுனுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவும் ஒருவராய் அந்த பிரசன்னமாகுதலை, அருமை இரட்சகருடைய ரகசிய வருகையை, அந்த பிரசன்னமாகுதலை தேவன் நம்முடைய காலங்களை வெளிப்படுத்துவார். இந்த வசனம் பொய்யா? வயச குறைங்க. அந்த பிரசன்னமாகுதல் அவருடைய ரகசிய வருகையை இதே
சத்தியத்தை எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே ஹல்லேலூயா 7 முதல் வாசிங்க. அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கலிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். 7ஆம் வசனம், இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சி கனம் மகிமை உண்டாக காணப்படும். இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார் என்று அப்போஸ்தலர்கள் மூலமாய் பிரசங்கித்து வந்த சத்தியம் அப்போஸ்தலனை போல் தீமோத்தேயுவுக்கு முதலாம் நிருபம் 6ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்திலே அந்த பிரசனமாகுதலை தேவன் நம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். நம்முடைய பழைய பாட்டு காலத்திலே தம்முடைய தீர்க்கதரிசிக்கு அறிவிக்காமல் பூமியிலே ஒன்றை நான் நடப்பிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். புதிய பாட்டு காலத்திலே அவரோடு உறவாடக்கூடிய கடைசி கால அப்போஸ்தலனுக்கு தேவன் அறிவிப்பே அவர் வருவார். வெளிப்படுத்துகிற 12ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் நான் வாசிக்கிற பொழுது 7 தலைகளையும் வானத்தில் வேறொரு அடையாளம் காணப்பட்டது. 7 தலைகளை 10 கொம்புகளை உடைய சிவப்பு நிறமான மிருகம் அந்த ஸ்திரீக்கு முன்பாக தன் வாயை திறந்து நின்றது. அந்த ஸ்திரீ ஆண் குழந்தை பெற்றெடுத்த உடனே அந்த ஆண் குழந்தை விழுங்கி போடும்படி அவளுக்கு முன்பாக நின்றது. இப்போ ஸ்திரீ பெற்றெடுக்கிறாள் ஆண் குழந்தை என்றால் ஜெயம், வலுசற்பத்தின் மேல், பாவத்தின் மேல், உலகம், மரணம், பிசாசு, பாதாளம் இவைகள் மேல் ஜெயம் பெற்றவர்களுக்கு தான் ஆண் குழந்தை என்று சொல்லுகிறார். நாம் வெளிப்படுத்தி விசேஷம் 2:28 வாசித்திருக்கிறோம். வாசி ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு நான் ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அதிகாரம் கொடுப்பேன் யாருக்கு? ஜெயம் கொண்டவர்களுக்கு. இப்போ வெளிப்பட 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்களேன். சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அப்போ ஆண் குழந்தைக்கு முடிவு வரைந்து நிலைத்து நின்று ஜெயம் பெற்றவர்களுக்கு அருணோதயத்தை கொடுப்பேன்னு சொல்லுகிறார். அதாவது விடிவெளி நட்சத்திரத்தை கொடுப்பேன்னு சொல்லுகிறார். விடிவெளி நட்சத்திரம் அருணோதயம், சூரியன் என்று அவர் வரப்போகிறது. அருணோதயம் போல ஒரு வருகை அவருடைய புறப்படுதல் ஆயத்தமாக இருக்கிறனால நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். அப்போ ஜெயம் பெற்ற ஆண் குழந்தை வெளிப்பட 12 சகல ஜாதிகளை இருப்பு கோலால் ஆளுகை ஆண் பிள்ளை. இந்த ஆண் பிள்ளை சாத்தானை தோற்கடித்த உடனே எங்க போகுதுங்க? தேவனிடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. 5ஆம் வசனம் வாசிங்களேன். சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவருடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தின் இடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. பாருங்களேன், சாத்தானை தோற்கடித்த வேளையில் அல்லது அவனை ஜெயித்த வேளையில் அந்த ஜெயம் பெற்றவர்களுடைய லீடர், தலைமை ஊழியன், அந்த ஆண் குழந்தையின் அந்த ஜெயம் பெற்றவர்களுடைய அப்போஸ்தலன் தேவனிடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். தேவனிடத்தில் செல்லுகிறார். எதற்காக? ராஜா சாத்தானை தோற்கடிச்ச அச்சமானாலா வாரும் சாட்சி கொடுக்க. சாத்தானை தோற்கடிச்சாச்சு வாருமானாலா ஆண்டவரே வந்து பூமியில 1000 அரசாட்சி செய்வார். என்ன சில ஜனங்களின் ஜாதிகள் இருப்புகிறார் அப்படின்னா ஸ்டிக் கமாண்ட் ரூலர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.